Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை முதலமைச்சர் முன்னிலையில் தாக்கல் செய்த திமுக வேட்பாளர்கள். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அதிமுக வேட்பாளர்கள் தனபால் இன்பதுரை ஆகியோரும் வேட்புமனு தாக்கல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மனுவை தாக்கல் செய்தனர். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்பட மாட்டாது என அமித்ஷாவிடம் வலியுறுத்தியது நான் தான் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி. மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாகத்தான் இருக்கும் என்றும் கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கருத்தை பதிவு செய்திருக்கிறது அதிமுக என்றும் அமைச்சர் ரகுபதி அதிரடி கேள்வி. முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்களின் பாதுகாப்புக்காக முகக்கவசம் அணிவது நல்லது. கொரோனா பரவலால் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பொது இடங்களில் கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். காய்ச்சல், இருமல் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு. முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பூவிருந்தவல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம். சுமார் 9 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சட்டவிரோத கட்டடங்களை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஆட்சியர் அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை ராயப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவியை தாக்கிய சம்பவம். கத்தியை காட்டி மிரட்டி அதிமுக பிரமுகர் சூர்யா அதிரடி கைது. நெல்லை மண்டல போக்குவரத்து கழகத்தில் டீசல் கணக்கு வழக்கில் குளறுபடி. 15,000 லிட்டர் டீசல் கணக்கில் கொண்டு வரப்படாத நிலையில் 6 பணியாளர்கள் சஸ்பெண்ட். சிக்கிமில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல். பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி. அங்கன்வாடி பணியாளர் பணியிடை நீக்கம்.
அரசியலில் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆரூடம் கூற முடியாது. பாஜக பாமக கூட்டணியை உறுதி செய்ய பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு ஜி.கே. மணி பதில். ஈமு கோழி வளர்த்தால் பெரும் லாபம் ஈட்டலாம் என விளம்பரம் செய்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. சுசி ஈமு பண்ணை உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடுகளின் மாதிரிகளை வைத்து வழிபட அனுமதி கோரிய வழக்கு. காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. ஜம்மு காஷ்மீரில் செனாப் பாலம் மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. செனாப் மற்றும் 5 பாலங்கள் முன்னேற்றத்தின் சக்தி வாய்ந்த சின்னங்கள் என்றும் பெருமிதம். மாநில முதலமைச்சராக இருந்து யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவியிறக்கம் செய்யப்பட்டதாக உணர்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருந்த மேடையில் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆதங்கம். உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அரசு நடத்தப் போவதில்லை. வெளிப்படையாக நடத்தினால் அவர்களின் அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் ராகுல் காந்தி பேச்சு. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவம். ஆர்சிபி அணி மீதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீதும் மேலும் ஒரு வழக்கு பதிவு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி கொண்டாட்டம் தொடர்பாக முதலமைச்சருக்கு தவறான ஆலோசனையை வழங்கியாக எழுந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் கெம்பா கோவிந்தராஜ் பொறுப்பில் இருந்து விடுவிப்பு. நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மழையை காரணம் காட்டி நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி. 22 லட்சம் பேர் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% குறைத்தது ஆர்பிஐ. 6% இருந்து 5.5% குறைந்ததால் வீடு மற்றும் வாகனங்களுக்கான வட்டி குறைய பெரும் வாய்ப்பு. நகைக்கடன் தொடர்பாக வெளியிடப்பட்டது நகல் விதிமுறைகள்தான். மக்களின் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்டே விதிமுறைகள் இறுதி செய்யப்படும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.